மூணாவது இருக்க கார் இதுவும் படிக்குதா ஃபுல் படிக்குது பாக்கெட் சென்சார் ரிவர்ஸ் கேமரா 4 கேமரா ஃபுல் ஓடிட் கார். அதே சிஸ்டம் அப்படியே தான் வரும். ஸ்பாயிலர். ஓகே ஓகே. இந்த இதுகள் மட்டும்தான் சின்ன டிஃப்ரெண்டாக இருக்குது. மற்றபடி இந்த ரெண்டு காருக்கும் அப்படியே ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்த லோகோ மட்டும்தான் அண்ணா சொன்ன மாதிரி லோகோ மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி இதில் இருக்க எல்லா விஷயமும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கும். இது ஒரு டொயோட்டா கம்பெனி வாங்கிய டொயோட்டா கம்பெனி ஒரு கிளை நிறுவனம் வந்து வச்சுக்கொள்ளலாம். டொயோட்டா கம்பெனி 2015ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு இந்த கம்பெனியை வாங்கிட்டு இது வந்து ரைஸ். ஆனால் கலர் இந்த கலரை வந்து என்ன சொல்றது பயங்கர யூனிக்கான கலராக இருக்கணும். வேற லெவல். அந்த வண்டியை நீங்கள் வந்து நேராக பாருங்க. இப்போ கலர் உண்மையிலே அந்த ரைஸுக்குள்ள இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது ஒரிஜினல் பிளாக் டாப். ஒரிஜினல் அட இதே வடிவாக நோட் பண்ணணும். நம்ம என்னன்னு சொன்னால் ஜப்பான்லேருந்து வேறு வாங்கணும். அது வந்து ஒயிட் டாப். ஆனால் இங்கே மார்க்கெட்டில் உள்ளது வந்து பிளாக் டாப். ஒயிட் டாப்பை கொண்டு வந்து இங்கே ஸ்டிக்கர் அடித்து பிளாக் ஆக்கலாமா? நீங்கள் வாங்க போகிறாங்க வந்து அதை வடிவாக நோட் பண்ணு. இது வந்து ஒரிஜினல் பிளாக் டாப். அப்படி உங்களுக்கு வந்து அது ஒரிஜினல் பிளாக் டாப் இங்கே ஸ்டிக்கர் அடித்ததா என்ன நினைப்பாங்க, அவனை இன்ஃபெக்ஷன் லெட்டரில் செக் பண்ணுவோம். செக் பண்ணிங்கன்னா ஜப்பானில் இன்ஃபெக்ஷன் பண்ண லெட்டரில் உங்களுக்கு மென்ஷன் ஆகப்படும் இது பிளாக் டாப் ஒரிஜினல். என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்ன தரத்தில் இருக்குன்றது இது நோட் ஆகி வரும். சரி. ஆனால் இப்போ நீங்கள் வந்து டொயோட்டோ இந்த இது மாதிரி ஜப்பான் கார் மட்டும் தான் விற்கிறீங்களா இல்லை வேறு கார் விற்கிறீங்களா? மார்க்கெட்டில் எது ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அங்கே போகும். இப்போ வேறு இடத்துல வாங்குறதுக்கும் இந்த இடத்துல வாங்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் என்னட்ட வந்தால் நான் இதை செய்வேன்ன்றது அல்லது நீங்கள் நான் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ திங்ஸ் தான். இப்போ போன மாதம் 3 மோட்டர் சைக்கிள் ஃப்ரீயாக இருக்குது. என்னட்ட வாங்கின கஷ்டம் 13 பேர் மோட்டர் சைக்கிள் வாங்கினவன் 13 பேர் நம்ம வாங்கினாங்க. 13 பேரில் 3 பேரை குழுக்கள் மூலம் மோட்டர் சைக்கிள் கொடுத்துனாங்க. அப்படி ஃபியூச்சரில் கொண்டு போயிருக்கோம். அந்த 3 பேரும் எப்படி ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணம், ஒரு ஆள் வந்து வவுனியம், ஒரு ஆள் வந்து மன்னர். 3 பேர் 3 மாதத்துக்கு தான் மோட்டர் சைக்கிள் போனது. 3 மோட்டர் சைக்கிள். இப்போ அதே நீங்கள் வந்து நேரடியாக இது பண்ணது எனக்கு உண்மையாக பிடிச்ச விஷயம். நான் வீடியோ பார்த்து யோசிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது, தெரிஞ்சாக்கள் தான் கொடுப்பாங்களோ சொந்தக்காரங்கள் தான் கொடுப்பாங்களோ. ஆனால் இல்லாமல் நேரடியாக பேர் எல்லா பேரும் வாசித்து நீங்கள் காட்டின விதம் இருக்குல்ல வேற லெவல். அதில் வந்து நான் சொன்னேன் அதில் வந்து ஃபேக் இருக்கக்கூடாது. அதான் இப்போ இங்கே இருக்கிற இந்த ரிஜிஸ்டர் பண்ணாத வாகனங்களை வந்து நான் மெக்கானிக் கொடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குமா? பழைய வாகனம் பண்ணால் மட்டும் பழைய வாகனம்னு சொன்னால் நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறது உங்களோட செட்டிஸ் டபுள் செட்டிஸ். ஆனால் கேரமோட சில அதை நீங்கள் இம்பார்ட்டன் இல்லை. என்ன சொன்னால் அவர் செக் பண்ண அவர் 100 வீதம்னா 200 வீதம் செக் பண்ணி தான் வாகனம் கொண்டு வரணும். அதனால் இங்கே அது தேவையில்லை. பட் நீங்கள் டபுள் செட்டிஸ் ஆகணும். நான் வாகனம் கணக்க வாகனம் விற்றுருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு பர்சன் கொண்டு வந்து இந்த வண்டி மெக்கானிக்கை கொண்டு வந்து காட்டி எடுத்தான்னு சொல்கிறது குறைவு 100க்கு 99% குறைவு. எங்களோட நம்பிக்கைலாம் நான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த கஸ்டமரையும் அந்த வாகனம் கைவிட்டதில்லை.